அனைத்து உயிர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லோருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்கு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்கிற ஒரு நண்பர். அவர் ஏஜ் 22 ஆகுது. ஆட்டோ டிரைவராக இருக்கார். கடந்த சில நாட்களாக உயிர் உறுப்பில் விதை பையில் வலி அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தார் குரூப்பில். அடுத்து ஒரு சில நண்பர்கள் அதே போல் எனக்கு யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, அந்த உயிர் உறுப்பில் எனக்கு எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உடம்புல ஹீட் அதிகமாகிறதுனால, அதோட நாம் சரியாக வாட்டர் கண்டென்ட் நாம் எடுக்காமல் இருக்கிறோம் இல்லையா. நிறைய பிஸி ஒர்க்கில் இருப்போம். அப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம், அப்புறம் யூரின் போய்க்கலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தள்ளி போடுறது, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, ஃபுட்டு ப்ராப்பராக எடுக்காமல், தண்ணி ப்ராப்பராக குடிக்காமல், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் கவனித்து பண்ணாலே இந்த மாதிரி விஷயங்களை நாம் தவிர்க்கலாம். இதில் ஒரு சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக விடியற் காலையில் எழுந்து உடனே கூலிங் வாட்டரில் தலை குளிச்சிடணும். நிறைய நண்பர்கள் உடம்புக்கு மட்டும் குளிப்பாங்க, அந்த ஹீட் அப்படியே ஃபுல்லாக தலை ஏறிடும். தலையிலையும் தண்ணி ஊற்றி குளிச்சுருங்க. காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை கம்பல்சரியாக குளிச்சுருங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரை நிறைய குடிங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சோம்பேறித்தனப்படுவாங்க. நான் கை கழுவணும், அப்புறம் தண்ணி எடுத்து குடிக்கணும், திருப்பி வேலை செய்யணும், திருப்பணும் கை அழுக்காயிடுச்சுன்னா திருப்பணும் கை வாஷ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதுக்கு பதில் நீங்கள் ஒரு 2 லிட்டரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதை ஒரு ½ டே அதை குடித்து காலி பண்ண பிறகு திரும்ப ரொப்பி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு அந்த சோம்பல், நான் இப்போ எழுந்து போனோமா, கை கழுவி தண்ணி மூண்டு குடிச்சிட்டு திருப்பி வரணுமா, இந்த மாதிரியான விஷயங்களால் நீங்கள் தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது. வாட்டர் பாட்டிலில் தண்ணி ரொப்பி வச்சுக்கோங்க, அது ஒரு சொல்யூஷன். அடுத்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாளாவது புதன்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. நல்ல ஒரு கூலிங் கண்டென்ட்டு, அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. 2 நாள் ஃபாலோ பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அப்பயும் ஹீட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, கேஸ்டர் ஆயில். அந்த ஆமணக்கு எண்ணெய் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். 100 ml 30 ரூபா தான் வரும், 30-35 அவ்வளோதான். 50 ml 100 ml பாட்டில் இருக்குது. அதை நீங்கள் உச்சந்தலையில் தேய்ச்சிக்கலாம், வயிற்று பகுதி தொப்புள் பகுதியில் தேய்ச்சிக்கலாம், அண்டு கால் கட்டை விரலில் தேய்ச்சிக்கலாம், இந்த மார்பு பகுதி நடுவில் சென்ட்ரலில் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தேய்ச்சிக்கலாம். இதுவும் நிறைய பாடி கூலிங் பண்ணும். தலையில் தேய்க்கும் போது அளவு பார்த்து தேய்ங்க. ஏன்னா அதுவே அளவு அதிகமாகிடுச்சுன்னா கூலிங் ஓவர் ஆகிட்டு தலைவலி, அந்த தலை பாரம் ஆகிடும். அதனால் அளவு கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கங்க. இதுவும் நல்ல கூலிங் மெயின்டைன் பண்ணும். அதோட இந்த டிரைவிங்லேயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட், அமேசான் டெலிவரி பாயாக இருப்பாங்க, பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்வாங்க. இப்போ இந்த நண்பர் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆட்டோ டிரைவராக இருப்பாங்க. வேறு ஏதாவது 4 வீலரு, இந்த மாதிரி கண்டினியூவாக அவங்க வேலையே இப்படி தான் இருக்கும். ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி நண்பர்கள் மேக்ஸிமம் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போடாதீங்க. லைட் கலரில் முடிஞ்சால் ஒயிட் கலரில் போடுங்க, இல்லை ஏதோ ஒரு லைட்டாக ஏதோ ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு இன்னர் கிளாத்தும் சரி, பேண்ட்டு ஷர்ட்டுமே சரி, டிஷர்ட்டுமே சரி, பிளாக் கலர் ஹீட்டை அதிகமாகிடும். அது கொஞ்சம் பார்த்துங்க. அந்த வண்டி சீட்டில் உட்காரும் போது கீழே ஒரு காட்டன் கிளாத்து போட்டு அதுக்கு மேலே உட்கார்ற மாதிரி பாருங்கள். ஏன்னா நம்ம வெயிலே அலைஞ்சிட்ருப்போம்,
சீட்டே ஓவராக ஹீட் ஆகிருக்கும். அது தெரியாமல் இல்லை தெரிஞ்சும் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது, எமர்ஜென்சி என்ன பண்ணுறது, அந்த சீட்லேயே அப்படியே உட்காருவோம். அந்த ஹீட்டு டைரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய உயிர் உறுப்பில் உங்களுடைய விதைப்பையில் அந்த ஹீட்டு ஏறும். அது வந்து ரொம்ப ரிஸ்க். அதெல்லாம் அந்த உயிர் உறுப்பை வந்து நம்ம ஆண்களுக்கு உயிர் உறுப்பு விதைப்பை ஏன் வெளியே இருக்குது அப்படின்னா, உடம்பை ஹீட்டுனால உள்ளே இருக்கிற உயிர் சக்தி அந்த விந்து அணுக்களை வந்து இறந்துடக்கூடாது, அது ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுவும் டெட் ஆகிடும் அப்படின்றதுனால தான் உடம்பை விட்டு தள்ளி அந்த உயிர் உறுப்பை வந்து இறைவன் படைச்சிருக்கிறான். அது என்ன அர்த்தம்னா, எப்போவுமே வந்து ஒரு ஒரு திட்டமான ஒரு டெம்பரேச்சர் அங்கே மெயின்டைன் ஆகணும். ஓவர் ஹீட்டும் ஆகிடக்கூடாது, ஓவராக கூலிங்கும் ஆகிடக்கூடாது. திட்டமான ஒரு டெம்பரேச்சரில் தான் அந்த உயிர் அணுக்கள் உயிர் வாழும். அப்போ தான் அதோட உற்பத்தி கரெக்டாக இருக்கும். அது உயிர் அணுக்கள் இறந்துடக்கூடாதுன்றதுனால அந்த விஷயத்துக்காக தான் படைப்பே நமக்கு அப்படி இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த சீட்டில் உட்காரும்போது ஒரு காட்டன் கிளாத்து போட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க. ஹெல்மெட்டை ப்ராப்பராக வியர் பண்ணுங்கள். நிறைய சகோதரர்கள் வந்து அப்படியே வெயில் காலத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் கூட படித்த ஒரு நண்பர் மீஷோவில் ஃபோன் கவர் ஒன்று தம்பி ஆர்டர் பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து டெலிவரி நான் போய் வாங்க போனேன். ஹெல்மெட்டு போடாமல் அவர் வந்து வண்டி ஓட்டியிருந்தார். நான் வந்து சொல்லியிருந்தேன், ஹெல்மெட்டு போடுப்பா, வெயில் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, எமர்ஜென்சிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னேன். இல்லை, எதுவுமே காரணம் எதுவும் சொல்லாதீங்க, கரெக்டாக ஹெல்மெட்டு போட்டுக்குங்க, கரெக்டாக வந்து உட்கார்ற இடத்துல நீங்கள் வந்து காட்டன் கிளாத் வச்சுங்க. இதுலேயும் முடிஞ்சால் இப்போ வந்து தண்ணீர் பழங்கள் நிறைய இருக்குது. இப்போது தர்பூசணியாக இருக்கட்டும், வெள்ளரி பழமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது சாப்பிட்றது நல்லது. அதுபோக ஹீட் அதிகமாக இருக்கிற நிறைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா, காரம் அதிகமாக, எப்போவுமே காரம் மசாலா அதிகமாக போட்டு எடுப்பாங்க. அதிகமாக எக்கச்சக்கமாக ஃப்ரைட் ரைஸு, நான்வெஜ்ஜு ரொம்ப அன்கவுண்டபிள் அன்லிமிட்டாக போயிட்டுருக்கோம். அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டு எக்கச்சக்கமாக காரம் சேர்த்து, எக்கச்சக்கமாக மசாலா சேர்த்து, இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் வந்து வாரத்தில் ஒரு 3 அளவு தயிர் சாதம், மோர் சாதம் இந்த மாதிரி எடுங்க. எடுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து லஸ்ஸி எடுத்துக்கங்க, இல்லை மோர் வந்து உப்பு போட்டு மோர் குடிச்சுக்குங்க. அதுவும் வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்கு, இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்குமே வெயில் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை காலம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு உங்கள் கூலிங் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறது, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தியான பயிற்சி, யோகாசன பயிற்சி முடிச்சிடுறது நல்லது. மாலையில் சூரியன் மறைஞ்ச பிறகு தியான பயிற்சி, யோகாசன பயிற்சி செய்கிறது நல்லது. வெயில் நேரத்தில் எக்காரணம் கொண்டும் யாரும் தியான பயிற்சியோ, யோகாசன பயிற்சியோ, முத்திரைகள் பண்ணுறதோ, மூச்சு பயிற்சியோ எதுவுமே தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஏற்கனவே வந்து எல்லாமே வந்து ஹீட்டு அதிகமாகிற ப்ராசஸ். தியான பயிற்சியும் சரி, யோகாசன பயிற்சியும் சரி, முத்திரைகள் பண்ணுறதும் சரி. அதில் உடம்பு கூலிங் பண்ணுறதுக்கும் முத்திரைகள் இருக்குது, ஆசன பயிற்சிகள் இருக்குது, அது வேறு. பொதுவாக செய்கிற யோகாசனங்கள், தியான பயிற்சிகள், சூரிய நமஸ்காரமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்பில் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள். ஆற்றல் அதிகரிக்கும் போது அந்த இடத்துல சூடும் அதிகரிக்கும். அப்போது ஏற்கனவே இப்போ வெயில் காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியிருந்தும் வெப்பம் வருது, உடம்புக்குள்ளேருந்தும் வெப்பம் அதிகமாகுதுன்னும் போது நம்மளுடைய உயிர் ஆற்றலை வந்து அது இறக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. விந்தணுக்கள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடம்பை மெலிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆற்றல் அதிகமாக விரயமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து சகோதரர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை தவிர்த்துட்டு இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 3 மாதத்துக்கு அதை உங்கள் லைஃப்பில் வந்து ஆட் பண்ணிக்கங்க. வேறு எதுவும் இல்லை. இது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஓனாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். வண்டி சீட்டில், பைக்கில் வந்து கீழே துணி இல்லாமல் உட்காரும் போதும் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நிறைய தண்ணி குடிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருப்போம், தண்ணி குடிக்கணும், தண்ணி குடித்தோடனே யூரின் வரும். உடனே நம்ம யூரின் போன மேடம், லைப்ரரியில் உட்காந்துட்ருக்கோம், அடிக்கடி யூரின் போனால் அது வேறு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். என்ன அப்பப்போ போயிட்டு வரேன் அப்படின்வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறனாலும் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அன்றைக்கி திடீர்னு தண்ணி தாகம் எடுக்கும், கை கழுவணும், அப்புறம் போய் தண்ணி குடிக்கணும், என்னடா அது அப்புறம் குடிச்சிக்கலாம் விடு அப்படின்னு விட்டுருவோம். அதுவும் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பெரிய தவறு என்னென்னா, யோகாசன பயிற்சிகள், தியான பயிற்சிகள் அன்டைமில் பண்ணிகிட்டு இருந்தது. மதியான டைமில், ஈவினிங் டைமில் 3 மணி 4 மணி போல் வெயில் நேரத்தில் முத்திரையிலே பிடிச்சிட்டு கையில் ஏதோ ஒரு முத்திரை வச்சுக்கிட்டு படிக்கிறது, எப்போவுமே பத்மாசனத்தில் இருக்கிறது, அந்த
இது செய்கிறது தவறு இல்லை. ஆனால் இடம் பொருள் ஏவல்னு இருக்குது, அதுக்கான காலம் இருக்குது. அது தெரியாமல் நாம் வந்து தீவிரமாக பண்ணுறோன்ற பேரில் உடம்பை வருத்திக்கிறது, இது வந்து பெரிய தவறு. உடம்பு ரொம்ப எனக்கு மெலிஞ்சிருச்சு, வெயிட்டு குறைஞ்சிது, உடம்பு ஹீட் அதிகமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஈவன் வந்து அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் நான் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன். காலையில் மத்தியானம் ஈவினிங் அதிகமாக உடற்பயிற்சி செய்யறதுனாலையும் உடம்பு ஹீட் அதிகமாகி மலம் கழிக்கும் போது வந்து ரத்தம் வெளியே வந்தது, ரொம்ப ஓவர் ஹீட் ஆனது, உடம்பு ரொம்ப மெலிஞ்சது. அதெல்லாம் நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது நான் சொல்கிற எல்லாமே நானே அனுபவபூர்வமாக உணர்ந்து, இது தவறுன்னு உணர்ந்து வெளியே வந்து இதை நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதை வந்து 2 வாட்டி 3 வாட்டி கேளுங்க, பாருங்கள். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே அனுபவபூர்வமாக நான் பார்த்தது. அடுத்து வந்து ஜிம்மு போகிறவங்களும் பார்த்திங்கன்னா விடியற் காலையில் இல்லை ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே போனீங்கன்னா நல்லது. ஏன்னா இப்போ 6 மணி வரலையுமே வெயில் இருக்குது. அதனால் ஈவினிங் 6:30 மேலே போகிறது ரொம்ப நல்லது. வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குரூப்பில் வந்து சொல்லுங்கள், இல்லை பர்சனல் சேட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். அடுத்து ஒரு நண்பர் வந்து ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய யோகாசன பயிற்சிகள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை பற்றி நாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு வாட்டி அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். இன்னொரு நண்பர் வந்து இப்போ தான் பர்சனல் செட்டில் மெசேஜ் பண்ணியிருந்தார், பார்த்தேன். அவருக்கு ஏஜ் வந்து 36 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அடிக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த போனோகிராஃபி மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் 22 வருஷமாக இருக்கிறதா சொல்கிறாரு. அவரோட பேர் நான் இங்கே சொல்லலை. ஏஜ் வந்து 36 இல்லை 40 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். 22 வருஷமாக அடிக்ஷனில் இருக்கார். அவர் கம்ப்ளீட்டாக எல்லாமே எனக்கு ஃபெயிலியராக போயிட்டுருக்கு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்ச நாள் வரேன், திரும்ப ரிலாப்ஸ் ஆகிறேன், நேற்று கூட 2 முறை நான் ரிலாப்ஸ் ஆகிட்டேன், எனக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப வருத்தமாக சொன்னார். எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, கை காலெலாம் நடுக்கமாக இருக்குது, ரொம்ப உடல் மெலிஞ்சிட்டேன், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப சோர்வாக இருக்கேன், ரொம்ப வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு உங்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பர்சனல் சாட்டில் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அது என்ன கேஸு, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத டீட்டெயிலாக கேட்டு அவருக்கான சொல்யூஷன், ஏன் இப்படி இருக்கார், என்ன பிரச்சனை, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கார், எதனால் அப்படியே அந்த 22 வருஷம்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நாம் 5 வருஷம் இந்த அடிக்ஷனில் இருந்தாலே அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுது. அப்போ லைஃப்பில் ஒரு 10 வருஷத்தை நாம் தொலைச்சிட்றோம். இவர் சகோதரர் 22 வருஷமாக அடிக்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் அது என்ன கேஸு என்னன்றது டீட்டெயிலாக கேட்டு அதுக்கான கவுன்சிலிங் கொடுத்து அதுலேருந்து நாம் என்ன விஷயங்கள் கற்றுக்கணும், நாம் என்ன தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம யூடியூப் சேனலில் அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி பேசுகிறேன். ஓகே, இந்த வீடியோவை 2-3 வாட்டி பாருங்கள். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன், உங்களுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க. இதில் ஒரு சில சகோதரர்கள் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக பேசுங்க, ரொம்ப பொறுமையாக பேசுகிறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுங்க, போல்டாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். தியான பயிற்சி, யோகாசன பயிற்சி முடிச்சுட்டு அந்த தியான நிலையிலேயே தான் நான் அந்த யூடியூப்பில் எல்லா கண்டென்ட்டுமே பேசிகிட்டு இருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு நான் வந்து பேசுவேன். நான் என்ன பேசுவேன்றது எனக்கே தெரியாது. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்றது எனக்கு தெரியாது. இறைவன் என்ன உணர்த்துறானோ அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? தியான பயிற்சி முடிச்சுட்டு வந்து சகோதரர்கள் ஏதாவது டவுட் கேட்டிருக்காங்க குரூப்பில், இல்லை பர்சனல் சாட்டில் ஏதோ விஷயம் சொல்லியிருக்காங்க, குரூப்பில் கேட்க முடியாத ப்ரைவசியான விஷயங்கள் பர்சனல் சாட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இதை பற்றி பேசலாம் அப்படின்னு அந்த தியானம் பயிற்சி முடிச்சுட்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பேசுகிறேன்றது எனக்கு தெரியல, இறைவனை உணர்த்துகிறோம், அதை அப்படியே நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் திரும்பவும் பார்த்தா தான் எனக்கு புரியும். ஓகே, நான் இந்த வார்த்தைகளை நான் பேசியிருக்கேன், இந்த விஷயங்களை நான் பேசியிருக்கேன்றது திரும்பவும் நான் கேட்டால் தான் எனக்கு புரியும். இதுதான் சத்தியம், இதுதான் யதார்த்தமான உண்மை. சில நேரங்களில் நான் போடுற வீடியோஸை நான் கேட்பேன், பெரும்பாலான நேரங்களில் அதை நான் கேட்க மாட்டேன், அதுக்கான நேரம் எனக்கு இருக்காது. அதனால் தயவுசெய்து சகோதரர்கள் வந்து உங்களுக்கு வேகமாக வேணும், போல்டாக வேணும், ரொம்ப சவுண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸு ரீல்ஸ் ஏதாவது பாருங்கள், பொழுதுபோக்காக அது இருக்கும். நம்ம கண்டென்ட்டு எப்போவுமே உண்மையை பேசுகிறது, இருக்கிறது அனுபவபூர்வமாக அனுபவிச்சது, இருக்கிற உண்மையை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். தியான நிலையில் பேசுறதுனால அது வந்து பொறுமையாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் ஸ்பீடு வச்சுங்க, சவுண்டு வேணால் வச்சுங்க, இல்லை அப்படின்னா இது பார்க்குறத விட்டுருங்க. நாம் ஏதோ இந்த கண்டென்ட்டு பேசினா ஒரு 1000 பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற அந்த நிலையில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் யதார்த்தமான உண்மை.
நமக்கும் வந்து ஃபாஸ்ட்டாக சவுண்டாக பேச தெரியும். அது வந்து சரியாக இருக்காது. நம்ம தியான பயிற்சி முடிச்சுட்டு என்ன பேசுகிறோம், இறைவன் என்ன உள்ளே உணர்த்திட்டு இருக்கான் அப்படின்றது கண்களை மூடிட்டு அதை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் சத்தியம். ஓகே. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்மளுடைய பிரம்மச்சரியம் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். சீரியஸாக சீமெண்ட் ரிட்டன்ஷன் பிரம்மச்சரியம் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள், உங்களுக்கு இந்த அடிக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது, ஏதோ ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம குரூப்பில் வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்ம சகோதரர்கள் 1500 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நானும் இறையருளால் என்னால் முடிஞ்ச நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நன்றி.